பார்வதி பரமசிவன்ட்ட கோச்சுக்கிட்டாங்க. கங்கையில குளிச்சா பாவம் போகும்னு சொல்லிட்டீங்க, இனிமே நாட்டுல பாருங்க பாவம் பெருக போகுது அப்படின்னு சொன்னாங்க. பரமசிவன் புரிய வைக்கிறதுக்காக பார்வதியை கூட்டிட்டு கங்கை கரைக்கு மாறு வேஷத்துல போனாரு. போன இடத்துல மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிச்சார். பார்வதி அங்க இருக்கிறவங்களை பார்த்து ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்துனாங்க. எல்லாரும் ஓடி வந்து என்ன வேணும்னு கேட்டாங்க. யாராவது ஒருத்தர் கங்கையிலேருந்து தண்ணி கொண்டு வந்து இவர் முகத்துல தெளிங்கன்னு சொன்னாங்க பாருங்க. எல்லாரும் ஓட துவங்கிட்டாங்க. பார்வதி சொன்னாங்க, ஒரு நிமிஷம், உங்கள பாவம் செய்யாதவங்க தண்ணி கொண்டு வந்து தெளிச்சாதான் அவர் கண் விழிப்பார்னு சொன்ன உடனே வேகமா ஒண்ணு அத்தனை பேர் நின்னுட்டாங்க. ஏன்னா பாவம் தான் எல்லாரும் செஞ்சிருக்காங்க. திடீர்னு ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாரு, ஓடி போய் கங்கையில மூழ்கி குளிச்சாரு. தண்ணி அள்ளி கொண்டு வந்து தெளிச்சாரு. சிவன் கண் விழிச்சதும் கூட்டம் கலைஞ்சு போச்சு. சிவன் பார்வதியை பார்த்து சொன்னாரு, கங்கையில குளிச்சா பாவம் போகும்னு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் போகாது, கங்கையில குளிச்சா பாவம் போகும்னு நம்புறவங்களுக்கு தான் போகும்னார். அதே மாதிரிதான் நண்பர்களே, என்னால முடியும் என்னால முடியும்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்களால எதுவும் முடியாது. என்னால முடியும்னு யார் நம்புறாங்களோ அவர்களால் தான் உலகை வெல்ல முடியும்.